யார் மேல இடி இறங்கும் பயமே கிட்ட வர நடுங்கும் நிழலும் கூட ஓரம் ஒதுங்கும் தனியால் இல்ல விடாமுயற்சி பகைய புதைச்சி போராடிடா எதையும் துணிஞ்சி விடாமுயற்சி தடைய உடைச்சி தீயாகிடா இருளை எரிச்சி விடாமுயற்சி பகைய புதைச்சி போராடிடா எதையும் துணிஞ்சி வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம பல்வேறு விதமான வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். கலையை நுணுக்கமா அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சியில இன்னைக்கு புடித்தட்டு முறை. இதுல புடித்தட்டு முறைன்னு சொன்னா மற்ற நிகழ்ச்சி இப்போ கம்பு சுத்துறதா இருக்கும், இல்லைன்னு சொன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸா இருக்கும். நிறைய நமக்கு நல்லது செஞ்சாலும் ஈஸியா எல்லாரும் கத்துக்கிறதோ இல்லைன்னு சொன்னா அது பயன்படுமா அப்படின்னு கேட்டாலோ அது கொஞ்சம் டஃப் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லா இடத்துலயும் அது பயன்படாது. ஆனா இப்ப சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த முறை எல்லா இடத்துலயும் பயன்படும். எப்படின்னு கேட்டா இது பாத்தீங்கன்னா யாராவது உங்க சட்டையை பிடிக்கிறாங்க இல்லைன்னா கையை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி அதுல தட்டி எடுக்கிறது, எப்படி தப்பிக்கிறது, அவங்களையே எப்படி லாக் பண்றது, வறுமை புள்ளிகள்ல எப்படி தாக்கி வீழ்த்துறது அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்ம மாணவர்கள் சொல்லி தருவாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 முறை சொல்லி தராங்கன்னு வச்சுக்கலாம். 6 டெக்னிக் சொல்லி தராங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா நீங்க அந்த 6ஐயும் படிச்சுட்டீங்கன்னா இப்போ ஒரு ஆள் உங்களை தாக்க வராங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு எது உங்களோட யுத்திக்கு வருதோ, உங்களோட சிந்தனைக்கு வருதோ அதை நீங்க செய்ய முடியும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு 6 யுத்திகள் பிடித்தட்டு முறையில உங்களுக்கு சொல்லி தராங்க ஒவ்வொன்னா. சரிங்களா, வாங்க பாப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிடித்தட்டு முறை. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 பிடித்தட்டு முறைகள் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் தயார் நிலையில நிக்கிறோம், அப்படியே வணக்கம் எடுக்கிறோம். ஓகே, இந்த வணக்கம் எடுத்ததோட இதே பொசிஷன்ல அவங்களுடைய நெஞ்சுக்கு குத்துறோம். அவங்க நம்மளுடைய கையை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி கையை பிடிச்சிருந்தா அவங்களுடைய கீழே 4 விரல் இருக்கு, மேல 1 விரல் இருக்குது. இப்ப நம்மளுடைய பெருவிரலை மேல் பக்கமா கொண்டு அப்படியே வெளிப்பக்கமா எடுத்து அப்படியே காலை பேக்ல வச்சு தயார் நிலை பொசிஷன் வந்துடலாம். இது முதல் லாக்கு. இரண்டாவது லாக்கு இதே மாதிரிதான் சேம் அவங்களுடைய நெஞ்சுக்கு ஏறி குத்துறோம். அதே மாதிரி பிடிக்கிறாங்க. இப்போ அவங்கள நம்ம லாக் பண்ற முறை தான் இது. இப்ப அவங்களுடைய கையை இந்த மாதிரி மேல பிடிக்கிறோம். இப்போ கீழே 4 விரல் இருக்குது, மேல ஒரே 1 விரல் இருக்குது. இப்போ நம்ம 4 விரல் இருக்கிற பகுதியில இந்த மாதிரி கையை கொண்டு இப்ப கையை கீழே அமுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய கை ஜாயிண்ட் நல்ல வலி கொடுக்கும். இது நம்ம அந்த மாதிரி இல்லாம கையை தள்ளி விட்டு அப்படியே தயார் நிலை பொசிஷன் வந்துடுறோம். இது இரண்டாவது. மூணாவது பிடி பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நேர வயிற்றுக்கு அடிக்கிறோம். அவங்க 2 கையை வச்சு பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கையை எப்படி எடுத்தோமோ அதே மாதிரிதான் கீழே 8 விரல், மேல 2 விரல். இப்போ நம்மளுடைய கையை மேல் பக்கமா கொண்டு அப்படியே நம்மளுடைய கையை மேல தூக்குறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களை தாக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி அவங்களுடைய நாடி பக்கத்துக்கு அடிச்சு அப்படியே பேக்ல கொண்டு போய்க்கலாம். ஓகே, இது 3. இனிமே 4வது இதே பொசிஷன்ல தலைக்கு அடிக்கிறோம். தலைக்கு அடிக்கும் போது இந்த மாதிரி பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது நம்ம அப்படியே கையை கீழ்பக்கமா கொண்டு வரோம். கீழ்பக்கமா கொண்டு வந்ததோட அப்படியே சைட்ல இழுக்கிறோம். இது பாத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் தாக்குற முறைன்னா இந்த மாதிரி இருக்குதுன்னா அப்படியே கைய அவங்களுடைய செவிக்கு அடிச்சு அப்படியே காலை பேக்ல வச்சு தயாரில வந்துடலாம். இது மாதிரிதான் 5. இப்போ நம்ம அவங்களுடைய செவிக்கு அடிக்க போறோம். செவிக்கு அடிக்கும் போது நம்மளுடைய கைய இந்த மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னா அப்படியே நம்ம கைய அவங்கள 2 கைகளுக்கு கீழே கொண்டு போறோம். கீழே கொண்டு போனதோட அப்படியே இந்த கையை எடுத்து அவங்களுடைய கையிலேயே அடிக்கணும். அடிச்சதோட தயார் நிலை வந்துடலாம். இன்னும் அடுத்தது 6வது லாக்கு எப்படின்னா இப்போ அவங்க செவிக்கு அடிக்க வரும்போது இந்த மாதிரி நம்ம கையை பிடிச்சி நம்மளுடைய இடுப்புல இந்த மாதிரி கொத்தா பிடிப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சாங்க அப்படின்னா என்ன பண்றோம்னா இப்போ மேல உள்ள கையும் பிடிச்சிருக்காங்க, கீழேயும் பிடிச்சிருக்காங்க. நம்மளுடைய இடது கை இப்போ ஃப்ரீயா தான் இருக்குது. அந்த கையை உள்பக்கமா லைட்டா பெண்ட் பண்ணி அவங்க கையில அடிக்கிறோம். அடிச்சதோட அவங்க தலைக்கு பின்னாடி கொண்டு இந்த மாதிரி லாக் பண்றோம். ஓகே, இதுல இருந்து ரிலீஸ் அப்படின்னா அப்படியே காலத்துக்கு ஃப்ரண்ட்ல வைப்பாங்க. அப்படியே உள்பக்கமா பிரிஞ்சு அப்படியே தயார் நிலை. ஓகே, சமநிலை
வணக்கம். நீங்க இப்போ நம்ம மாணவர்கள் பண்ண புடிதட்டு முறையை பார்த்தீங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இதுல ஒரு ட்விஸ்ட், ஒரு அழகான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா சிறப்பு பரிசு வேற உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து வாள் கேடயம், சுருள்வாள், மான்கொம்பு, கம்பு, வேல் கம்பு இந்த மாதிரி இந்த கலைகளுக்கு தேவையான நிறைய தயாரிச்சு விலை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க கேட்கலாம். ஆனா இந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இதுல ஒரு அழகிய பரிசு உங்களுக்கு வீடு தேடி வரும். கொரியர்ல அனுப்பிடுவோம். நீங்க கமெண்ட் பண்ணலாம். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, நீங்க ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்கள் தனியா பண்ணிட்டு இருக்கிறத நாங்க போட்டிருப்போம். எத்தனை மாணவர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை நீங்க எண்ணி அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை கவுண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. 2வது போய் கவுண்ட் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அழகிய சூப்பரான பரிசு வந்து காவல் இருக்குது. இன்னும் இந்த கலையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நிறைய யுக்திகளை கையாளுறதுக்கு எங்களோட ஆசை. அதுக்கு ஏதாவது யோசனைகள் இருக்குது, இதை சேர்த்துக்கலாம், இதை நீக்கிக்கலாம், இதை இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசலாம். இதுல ஏதாவது மெருகேற்றுறதுக்கு நீங்க எங்களோட சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நன்றி. இந்த மாதிரிப்பட்ட கலைகளும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க கூட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். தொட்டு பாரு மேல இடி இறங்கும், பயமே கிட்ட வர நடுங்கும், நிழல்